கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. நாகூமின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். Let's read Nahum 1:7. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். The Lord is good, a stronghold in the day of trouble, and he knoweth them that trust in him. கர்த்தர் நல்லவர், The Lord is good. இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை என்று வாசிக்கிறோம். We read a stronghold in the day of trouble. கர்த்தர் நல்லவர் என்ற பகுதிகளை பற்றி சில காரியங்கள் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன். I've already told you about the part the Lord is good. அந்த நல்ல தேவன் நமக்கு செய்தான சில நல்ல காரியங்களை பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். I've already told you that good Lord doing the good things in us. இக்கட்டு நாளிலே அவர் அரணா இருக்கிறார். He is a stronghold in the day of trouble. இக்கட்டு நாளில் அரணான கோட்டையா இருக்கிறார். He is a stronghold in the day of trouble. யாருக்கு கர்த்தர் அரணா இருப்பார்? For whom will he be a stronghold? நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கும் போது உத்தமருக்கு கர்த்தர் அரண் என்று வாசிக்கிறோம். We read that the Lord is a stronghold or a tower for the righteous, which we read in Proverbs 19:29. கர்த்தர் வழி வாசிங்க. கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண். இங்கிலீஷ்ல இல்லையா? கர்த்தரின் வழி உத்தமருக்கு அரண் என்று வாசிக்கிறோம். We read that the way of the Lord is really a stronghold to the righteous. அப்படின்னா தேவஜனமாகிய நாம் நம்முடைய உத்தமத்தை காத்துக்கொள்ளும்போது அப்படிப்பட்ட கர்த்தர் அரணாய் காணப்பட வேண்டியதானே இது மூலமா நான் விளையும் கொள்ளலாம். Through this we can understand if we are righteous, surely our Lord is a stronghold for us. உத்தமர்கள் upright or perfect ரெண்டு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. Upright or perfect it is said in English. உத்தமர்களுக்கு கர்த்தர் அரணாய் இருப்பார். We find the Lord will be a stronghold for the upright. தேவஜனமாகிய நாம் நம்முடைய உத்தமத்தை காத்துக்கொள்ளும்போது நாம் உத்தமனா இருக்கும்போது அப்படிப்பட்டவருக்கு கர்த்தர் அரணாய் இருப்பார். When we the people of God are upright, when we preserve our uprightness, our Lord is surely a stronghold. நம்முடைய உத்தமத்தை நாம் நஷ்டப்படுத்தி விட்டால் உத்தமம் நான் எடுக்காமல் போனால் அப்படிப்பட்ட கர்த்தர் அரணா இருக்க முடியாது. If we fail our uprightness, if we are not upright, our Lord can never be a stronghold. ஆகிய தேவஜனமாகிய நமக்கு கர்த்தர் நமக்கு அரணா இருக்கிறார். உத்தமனா நடக்கும்போது உத்தமனா ஜீவிக்கும்போது கர்த்தர் நமக்கு அரணா இருக்கிறார். Therefore when we the people of God walk uprightly, when we are upright, our Lord is a stronghold. இன்றைக்கு உத்தமனை பற்றி சில காரணம் சொல்ல போகிறேன். Today I want to tell certain things about the upright. அதாவது உத்தமமாய் வாழ்ந்ததான ஒரு மனுஷன், A man who lived an upright life, உத்தமமாய் நடந்ததான ஒரு மனுஷன், a man who did live uprightly, உத்தமனா இருந்ததான இன்னொரு மனுஷன், another man who was an upright person, நான்காவது உத்தமமாய் பின்பற்றினான இன்னொரு மனுஷன், another man who followed God uprightly. I repeat, மறுபடியும் நான் சொல்கிறேன். I repeat it. உத்தமமாய் வாழ்ந்ததான ஒரு மனுஷன், A man who lived uprightly, தன்னுடைய ஜீவிய நாட்களே தன்னுடைய ஜெனரேஷன்ல அவன் உத்தமமாய் நடந்தானா. வேற யாரை பற்றி ஆண்டவர் சொல்லவில்லை. இந்த ஜெனரேஷன்ல நான் உன்னை தான் உத்தமனா பார்க்கிறேன். உத்தமமாய் நடந்த ஒரு மனுஷன், a man who walked lived uprightly in his generation. Our Lord says nobody else lived uprightly like உத்தமமாய் வாழ்ந்ததான ஒரு மனுஷன். a man who lived uprightly. அடுத்ததாக உத்தமமாய் நடந்ததான ஒரு மனுஷனை பற்றி வாசிங்க. Next we read about a man who lived uprightly. நான் உத்தமமாய் உமக்கு முன்பாக நடந்ததே என்று அவனை பற்றி தன்னுடைய உத்தமத்தை பற்றி கர்த்தர் முன்பாக சொல்லுகிறார். ஆண்டவரே நான் முன்பாக உமக்கு முன்பாக நான் உத்தமமா நான் நடந்ததே. உத்தமமாய் நடந்ததான ஒரு மனுஷன். Regarding him he himself says that, oh Lord, I did walk uprightly before you, a man who lived uprightly. அடுத்ததாக உத்தமனா இருந்த ஒரு மனுஷனை பற்றி வாசிங்க. Next we read about a man who was upright. அடுத்ததாக உத்தமனாய் பின்பற்றினான ஒரு மனுஷனை பற்றி வாசிங்க. Next we read about a man who did follow God uprightly. இந்த நான்கு அனுபவங்கள் நம்முடைய ஜீவிதத்தில் காணப்பட்டால் நிச்சயமாக உத்தமன் பெறக்கூடியதான अनेक ஆசீர்வாதங்களை இந்த கூட்டத்திலே நாம் பெற்றுக்கொண்டு திரும்பி போக முடியும். If all these four things are seen in us, the blessings that an upright person could receive, we can receive it in this meeting itself and go back. உத்தமமாய் வாழ்ந்த மனுஷன் யார் தெரியுமா? Do you know who was a man who lived uprightly? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும்போது அவனுடைய ஜெனரேஷன்ல அவன் தான் உத்தமனாய் நடந்தானா, உத்தமமா இருந்தானா. கர்த்தரை பார்க்கும்போது அன்றைக்கு இருந்தான ஜனத்தின் மத்தியிலே அவன் உத்தமமாய் வாழ்ந்து காட்டுகிறான். When we read Genesis 6:9, we find that he was the only man who was upright, that is in his generation. அது யாரு? Who's that? சொல்லாம எல்லாருக்கும் தெரியும், நோவா. Everybody knows it's Noah. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தன்னுடைய காலத்துல அந்த நாட்கள் ஜீவித்தான் ஜனத்தின் மத்தியில் உத்தமனா. இங்கிலீஷ்ல வாசி பாருங்க, இஸ் ஜெனரேஷன் வாசிங்க. Noah was a just man and perfect in his generations. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. அவனுடைய ஜெனரேஷன்ல யாரை பார்த்து கர்த்தர் சொல்லவில்லை நீ உத்தமன் என்றுதான் ஒரு சாட்சி அவனை பற்றி கர்த்தர் தருகிறார். Our Lord did not look at anybody and say in his generation, but he looked at Noah and said that you are just and perfect in your generation.
அக்கால ஜீவித்ததான ஜனத்தின் மத்தியில இந்த நோவா ஒரு உத்தமமாய் வாழ்ந்து காட்டுகிறான். ஜனத்துக்கு உத்தமமாய் வாழ்ந்து காட்டுகிறான். Amidst the people in that generation, we find that Noah did live a life of uprightness and showed it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள், தவறா ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள், தேவ சித்தத்துக்கு மாறாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மனுஷனோ தன்னுடைய காலத்துல தன்னுடைய ஜெனரேஷன்ல உத்தமமாய் வாழ்ந்து காட்டுகிறார். நான் வாழ்ந்து காட்டுகிறேன். People corrupted themselves, they did things against the will of God, they did evil things also, but we find that this man did live an upright life and also showed it in his generation. தேவ சித்தத்துக்கு மாறாக ஜீவிக்கிற கூட்டத்தின் மத்தியில நான் வாழ்ந்து காட்டுகிறேன், உத்தமமாய் வாழ்ந்து காட்டுகிறேன், வாழ்ந்து காட்டுகிறார். Amidst the people who were contrary to the will of God, he says, I will live and show an upright life. He also lived an upright life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. வயலன்ஸ் தான வார்த்தை அந்த இடத்துல வாசிக்கிறோம். 12th verse இங்கிலீஷ்ல வாசிங்க. 12th verse 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். The earth also was corrupt before God, and the earth was filled with violence. பாருங்க, இப்போதான் பேப்பர்ல வாசிக்கிற வயலன்ஸ் என்ற வார்த்தை, ஆனா அப்பொழுதே சொல்லப்பட்ட வயலன்ஸ் பயங்கரமான கொடுமையான பூமி நிரப்பப்பட்டிருந்ததா. What we read today in the papers, we find that word violence was even mentioned during that time எத்தனோ itself. கோடி வருஷம் முன்பாகவே பூமியில ஜனங்க வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எப்படி ஜீவித்தார்களா? கொடுமையான ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். We find crores of years back, the people, they were living a life of violence then. வயலன்ஸ் ஆண்டவருக்கேற்ற ஜீவித்தை செய்ய முடியவில்லை. They were not able to live a life pertaining to God. அப்படிப்பட்ட காலத்துல இந்த நோவா வாழ்ந்து காட்டுகிறான். பாருங்க, நான் ஜீவிச்சு காட்டுகிறேன் பாருங்க. நீங்க எல்லாம் இப்படி ஜீவிக்கிறீங்களே, என்ன பார், நான் வாழ்ந்து காட்டுகிறேன். In such a period, Noah lived a life and he said, see, you all live like this, I will live uprightly and show, and he lived it also. கிருபை இல்லை, அபிஷேகம் இல்லை, ஊழியக்காரர் சொல்லுங்க அட்வைஸ் பண்ணுங்க ஊழியக்காரர் இல்லை, யாருமே இல்லை. ஆனாலும் கூட அந்த நாட்களிலே இந்த மனுஷன் வாழ்ந்து காட்டுகிறான், நான் ஜீவித்து காட்டுகிறேன். No grace, no anointing, no workers to give any advice or counsel, but even at that period this man lived an upright life and showed it also. இப்போ நமக்கு புத்தி சொல்வதற்கு ஊழியக்காரர் இருக்காங்க, சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் மாதிரி இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, இத்தனை பாஸ்டர்ஸ் மாதிரி இருக்காங்க. இருந்தாலும் கூட வாழ்ந்து காட்ட முடியவில்லையே. Now we have got pastors, workers, elders, Sunday school teachers to advise, but we are not able to live and show. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. படிப்பதற்கு வேத புத்தகம் இருக்கிறது. We have got the Bible to read. நம்மை நடத்துவதற்கு பரிசுத்த அபிஷேகம் ஊற்றப்பட்டிருக்கு. The Holy Spirit is poured in order to lead us. இந்த வழியில நடக்காதே, இந்த வழியில நடக்காதே, இப்படி போனவனுக்கு ஆபத்துன்னு சொல்லி கைட் பண்ணுவதற்கு பரிசுத்த நமக்குள்ள இருக்கிறார். ஆனா எந்த கைடன்ஸ் இல்லாத நாட்களிலும் கூட இந்த மனுஷன் நோவா வாழ்ந்து காட்டுகிறான், ஜீவித்து காட்டுகிறான். The Holy Spirit is in us, guiding us. Don't walk like that, don't walk in this way, walk in this way. But in a period when nothing was there, we find this man Noah walked an upright life and showed it. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. அக்காலத்திலே ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டதான அந்த நாட்களிலே இந்த மனுஷன் ஜீவித்து காட்டுகிறார், வாழ்ந்து காட்டுகிறார். During those days when the people corrupted themselves, this man lived an upright life and showed it also. ஆகிய உத்தமமாய் ஜீவித்ததான இந்த மனுஷனை பற்றிதான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? Do you know what were the blessings this upright man received? தண்டனைக்கு தப்பித்துக் கொண்டான். He escaped the judgment, வரவே punishment. வேண்டியதான தேவனுடைய கோபாக்னி தன்னை தப்பித்துக் கொண்டான். He also escaped the wrath of God that was to come. இவன் உத்தமமாய் வாழ்ந்து காட்டினபடினா தான் மட்டுமல்ல தன்னோட சேர்ந்த குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்கிறான். Because he lived and showed an upright life, we find not only he preserved his family also. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தன்னோட கூட தன்னோட குடும்பத்தை கூட பேழைகளை கொண்டு போகிறான். When we read Genesis 7:7, he took his family also into the ark. வாசிங்க. ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். பேழைக்குள்ள பிரவேசித்தார்கள். They all entered into the ark. ஒருபோதுதான் நியாய தீர்ப்பில் தப்பித்துக் கொள்வதற்காக பேழைக்குள்ள பிரவேசித்தார்கள். கர்த்தர் சொன்னார் பேழைக்குள்ள பிரவேசிங்க. Our Lord said get into the ark. They got into the ark in order to escape from the coming judgment. இந்த நோவா உத்தமமான ஜீவித்தை செய்தபடினால் வாழ்ந்து காட்டினபடினால் தான் மட்டுமல்ல பாதுகாக்கப்பட்டது, தன்னோட குடும்பத்தையும் பாதுகாக்கப்பட்டது, தன்னோட குடும்பத்தையும் பாதுகாக்கிறார். As this Noah lived and showed an upright life, not only he was protected, his entire family also was protected. ஆகவே தேவச்சனமாக நாம் உத்தமன வாழ்ந்து காட்டும் போது ஜீவிக்கும் போது நாம் மட்டுமல்ல நம்மோட கூட சேர்ந்த குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ள முடியும், நம்மோட சேர்ந்த சபையை நாம் பாதுகாக்க முடியும். Therefore when we the people of God live and show an upright life, not only we will be protected, our family as well as our church also will be protected. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. கர்த்தருடைய வழி உத்தமனுக்கு அரணா இருக்கிறார். We find that the ways of the Lord is a stronghold. ஆகவே தேவச்சனமாக நாம் உத்தமமாய் வாழ்ந்து காட்டும் போது உத்தமமாய் நடக்கும் போது அது நமக்கு மட்டும் ஆசீர்வாதம் அல்ல, அது மற்றவங்களுக்கு கூட நாம் ஆசீர்வாதமாய் மாறுகிறோம். When we the people of God live an upright life and show it, not only a blessing for us, we become a blessing to the others. குடும்பத்துல உத்தம ஜீவித்தை காத்துக்கொள்ளும் போது உத்தமமாய் நடக்கும்போது அந்த குடும்பத்தையும் கூட உத்தமமா நடக்கிறார்களே அவர்கள் மூலம் அந்த குடும்பமே பாதுகாக்கப்படும். When we walk upright and we also preserve the uprightness, even the entire family also is preserved. அருமையான தேவச்சனமே, ஒருபோதுதான் தண்டனைக்கு தப்பித்து காத்துக்கொள்ள வேண்டுமா?
ஒருபொழுதும் அந்த பனிஷ்மென்ட் நம்ம மேல வராமல் காத்துக்கொள்ள வேண்டுமா? உத்தமாய் வாழ்ந்து காட்ட வேண்டும். அதான் நமக்கு வேதம் சொல்லி கொடுக்கிறது. Beloved people of God, should we escape the judgment, then we should walk an upright life. That is what the word of God teaches us. ஒரு பெரிய அழிவு பூமியை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறார். A great destruction is heading towards ஒரு the earth. பெரிய அழிவு பூமியை நோக்கி வந்து கொண்டே A இருக்கிறார். great destruction is heading towards the church. அதான் உபத்திரவ காலம் என்று சொல்லப்படுகிறது. That is called as a tribulation அந்த period. உபத்திரவ காலத்துக்கு முன்பாக தேவச்சிதமாகி நாம் கர்த்தருடைய வருகையில் எடுக்கப்பட வேண்டும் என்றால் உத்தமராய் நடந்து காட்ட வேண்டும். Before the tribulation period, if we the people of God, the church has to be caught up, we have to live an upright life and show it. உத்தமாய் நாம் நடக்கும்போது, உத்தமாய் வாழ்ந்து ஜீவிக்கும் போது நாம் மட்டுமல்ல நம்முடைய குடும்பத்தையும் கூட அந்த அழிவுக்குள்ள தப்பித்துக் கொள்ளக்கூடியதான கிருபையை கர்த்தர் தருகிறார். When we walk uprightly, when we live uprightly, we will be able to preserve us, and not only us, the family also, from that destruction. கர்த்தர் வருகையில் கைவிடப்பட்டால் உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும். If you forsaken the coming of the Lord, tribulation period will start. தேவச்சிதமாய் நாம் உபத்திரவ காலத்துக்கு போக முடியாது. கர்த்தர் நம்ம அழைக்கவில்லை. அதுக்காக இந்த சுத்தி கூட்டம் நடத்துவதில்லை, ராபண கூட்டம் நடத்துவதில்லை. நாம் கர்த்தர் வருகையில் காணப்பட வேண்டும் நோக்கத்தோடு தான் இப்படியான கூட்டத்தை நாம் நடத்துகிறோம். Our Lord did not call us in order to go into the tribulation period. We don't have sanctification meeting and holy communion for that. Our Lord has really given all this for us to be caught up in the coming of the Lord. சபையில 3 நாள் சுத்தியர் கூட்டம் நடந்து பிற்பாடு ராபண கூட்டத்துக்கு எத்தனை பேர் கடந்து கொள்வதில்லை, எத்தனை வாலி பிள்ளைங்க கடந்து கொள்வதில்லை. Even after 3 days sanctification meeting in the church, many people they miss the communion, holy communion. Even youngsters also do not take part in the holy communion. எத்தனை வாலி பிள்ளைங்க கம்யூனியன் எடுக்காம போயிட்டாருன்னு தெரியல. இப்ப எழுப்பி வச்சதான் தெரியும். And I don't know how many youngsters also they went off without taking the holy communion. Only when I make them to stand alone. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of God. சுத்தியர் கூட்டத்தை வரும்போது உத்தமாய் நடக்கக்கூடியதான ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். When we come to the sanctification meetings, the Lord really gives us the grace to walk an upright life. உத்தமாய் வாழக்கூடியதான அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். Our Lord gives us the experience of living uprightly. அந்த சுத்தியர் கூட்டத்தின் மூலமாதானே ஆவியானவர் பலவிதமான காரணம் நம்மோடு பேசுகிறார். It is only through the sanctification meeting that the Spirit of God speaks to us various things. உத்தமாய் வாழக்கூடியதான வாழ்ந்து காட்டக்கூடியதான ஒரு ஜீவித்தை செய்ய முடியாது கர்த்தர் நம்மோடு பேசுகிறாரே. Our Lord speaks to us how to live that upright life. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of இந்த God. உத்தமாய் வாழ வேண்டும் என்றதான விருப்பம் உள்ளவங்க தான் இந்த சுத்தி கூட்டத்துல பங்கெடுப்பாங்க, ராபண கூட்டத்துல பங்கெடுப்பாங்க. Only those who have a desire to live an upright life will take part in the sanctification meeting and also in the holy communion. என்றால் பல விதமான சாக்கு போக்குகளை சொல்லிக் கொண்டு ராபணத்துக்கு வர மாட்டாங்க, சுத்தி கூட்டத்துக்கு வர மாட்டாங்க. Otherwise they'll give various excuses. They will miss the sanctification meetings and the holy communion. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. ஆகையால் இந்த உத்தமாய் வாழ்ந்து காட்டினாத இந்த மனுஷனுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஒருபோது அந்த அழிவில் இருந்து தான் பாதுகாக்கப்பட்டான். அதான் தான் பெற்ற ஆசீர்வாதம். So you know the blessing that this man who walked uprightly got, he escaped the judgment, the punishment. ஆகிய அருமையான தேவச்சனமே, அழிந்து போறதான இந்த உலகத்துக்கு உத்தமாய் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும், ஜீவித்து காட்ட வேண்டும். Therefore we the people of God should walk and live and show an upright life to this world which is to be destroyed. அக்கால ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள், பூமியில் இருக்கிற அத்தனை பேர் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். கர்த்தர் நோக்கி பார்க்கும்போது இந்த நோவானதான மனுஷன் தான் தன்னுடைய ஜெனரேஷன்ல உத்தமனாய் வாழ்ந்து கொண்டிருந்தார். In those days all the people corrupted themselves on the earth, and we find only this Noah walked uprightly in his generation. யாராவது உத்தமனா நடக்கிறார்களா, அவனை நாம் பாதுகாக்கணுமே என்று சொல்லி கர்த்தர் நோக்கி பார்க்கும்போது இந்த மனுஷன் மேல் தான் கர்த்தருடைய கண்கள் பட்டது. When our Lord said, is there anybody walking uprightly, then I should really protect him, the Lord's eyes was focused only on Noah. அருமையான தேவச்சனமே, கர்த்தரை பாது நாம் உத்தமனா நாம் ஜீவிக்க வேண்டும், ஜீவித்து காட்ட வேண்டும், உலகத்துக்கு காட்ட வேண்டும், சபைக்கு காட்ட வேண்டும். Beloved people of God, we the people of God should walk and live uprightly and show to the church and to the world. அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லி நாம் காட்டக்கூடாது. ஆனா மத்தியில நாம் உத்தமர்களா வாழ்ந்து காட்ட வேண்டும். அதான் சரியான சாட்சியம் செய்வேன். We should not point out saying, oh, this person is like that, that person is like this. We need to live an upright life and show it. That is the life of witness. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. அழிந்து போற ஆத்துவோட மத்தியில, அழிந்து போறதான உலகத்தின் மத்தியில நான் உத்தமனா வாழ்ந்து காட்டுவேன் என்று எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? How many of you can say, I will live an upright life among the perishing souls and among the perishing world? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லும்போதே அது கேட்டு தான் கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். When you say hallelujah, then itself the Lord gives you the grace. Hallelujah. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. அடுத்த ஒரு மனுஷனை பற்றி வாசிக்கிறோம். அவன் உத்தமமாய் நடந்தானா. Next we read about a man who walked uprightly. இந்த ராஜா சொல்லுகிறான், ஆண்டவரே உமக்கு முன்பா நான் உத்தமமா நடந்தது உங்களுக்கு தெரியலையா? நான் எவ்வளவு உத்தமமா நடந்தேனே என்று சொல்லுகிறான். This king says before the Lord, oh Lord, I walked so uprightly before you. Don't you know that I walked so uprightly? அந்த ராஜா யார்? Do you know who's that king? எசேக்கியா ராஜா சொல்லுகிறான், ஆண்டவரே உமக்கு முன்பா நான் எவ்வளவு உத்தமமா நடந்தேன். King Hezekiah said, oh Lord, I walked so uprightly before thee. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. Read 2 Kings 23.
2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன். ஆண்டவரே, உமக்கு முன்பாக எவ்வளவு உத்தமா நடந்தே, மன உத்தமா நடக்கவில்லையா? இங்கிலீஷ். I beseech thee, O Lord, remember now how I have walked before thee in truth with a perfect heart, and have done that which is good in thy sight. ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் உத்தமா நடக்கவில்லையா? Oh my God, did I not walk uprightly before thee? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. இந்த ராஜா கர்த்தர் முன்பாக உத்தமமாய் நடந்த ராஜா என்று அழைக்கப்பட்டான். இந்த ராஜாவில் சொல்லுகிறான், ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் உத்தமமா நடக்கவில்லையா? This king is called as a king who walked uprightly before the Lord. He himself says, oh my God, did I not walk uprightly before ஆக thee? தேவச்சனமாகிய நாம் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமா நடக்க வேண்டும். இந்த ராஜா போல நமக்கு ஒரு சாட்சி உண்டாக வேண்டும். நான் கர்த்தர் முன்பாக உத்தமமா நடந்த ஒரு மனுஷன். Therefore, we the people of God should walk in a upright life before a God. Like this king, we must have a testimony. I did walk uprightly before my God. இந்த உத்தமமா நடந்த அந்த ராஜா பெற்றதான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? Do you know what is the blessing that this king who walked uprightly got? அதான் 5வது வசனத்தை வாசிக்கிறேன். Read verse 5. நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். போதும். விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குறேன். I have heard thy prayer, I have seen thy tears, and I will also heal thee. யார் கர்த்தர் முன்பாக உத்தமமா நடக்கிறார்களோ அப்படிப்பட்டதான ஜெபங்களை கர்த்தர் கேட்பார். Whoever walks uprightly before a God, our Lord will surely hear their prayers. கண்ணீரை கர்த்தர் காணுகிறார். Our Lord sees their tears. அது மட்டுமல்ல, அவருடைய வியாதிகளை சுகமாக்குவார். Not only that, he also heals their sicknesses. இந்த ராஜா பார்த்து 3 காரணம் சொல்லப்பட்டிருக்கு. And 3 things are said about this மறுபடியும் king. வாசிங்கள். Read that again. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், விண்ணப்பத்தை கேட்டேன், I have heard thy prayer, உன் கண்ணீரை கண்டேன், கண்ணீரை I கண்டேன், have seen thy tears, இதோ நான் உன்னை குணமாக்குவேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். behold, I will heal thee. அப்படி என்றால் கர்த்தருக்கு முன்பாக யார் உத்தமனா நடக்கிறார்களோ அப்படிப்பட்ட விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பார். Therefore, whoever walks uprightly before the Lord will hear their prayers. அப்படிப்பட்ட கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். Our Lord sees such people's tears. அப்படிப்பட்ட கர்த்தர் குணமாக்குகிறார். Our Lord also heals such people. அருமையான தேவஜனமே, தேவ சமூகத்தில் நாம் விடக்கூடியதான கண்ணீர்கள் ஒருபோது வீணாய் போகாது. Beloved people of God, the tears that we shed in the presence of our God will never go in vain. ஆகல சங்கீதத்தில் வாசிக்கிறோம், நம்முடைய கண்ணீரை கர்த்தர் தம்முடைய துருத்தியில வார்த்து வைத்திருக்கிறார். That is why in Psalms we read, our Lord has kept our tears in a bottle. கண்ணீரை கர்த்தர் தம்முடைய துருத்தியில வார்த்து வைத்திருக்கிறார். Our God has kept our tears in his bottle. நம்முடைய கண்ணீர்கள் அவருடைய கணக்குல காணப்படுகிறது. And our tears are in his account. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of தேவ God. சமூகத்திலே நாம் விடக்கூடியதான ஒவ்வொரு கண்ணீர் கவுண்டபிள். 1 2 3 4 5 கர்த்தர் எண்ணிக்கொண்டே இருக்கிறார். Every drop of tear that we shed in the presence of God is countable. 1 2 3 4 5. 56:8. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகளை உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஆண்டவரே, என்னுடைய கண்ணீருடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நாம் எத்தனை டிராப்ஸ் ஆண்டவருடைய சமூகத்துல கண்ணீர் விடுகிறோமோ, அருமையான தேவஜனமே, அந்த கண்ணீர் வீண் போகாது. கர்த்தர் கவுண்ட் பண்ணிட்டே இருக்கார். Dearly beloved, that tears that we shed in the presence of our God will never go in vain. Our Lord really keeps counting every drop of tear that நாம் we shed. நினைக்கிறோம் கர்த்தருடைய சமூகத்துல நாம் விடக்கூடியதான கண்ணீர் வீணா போகுமோ என்று. ஒருபோது அப்படி அல்ல. கர்த்தருடைய சமூகத்துல நாம் விடக்கூடியதான கண்ணீர் ஒருபோது வீணாய் போகாது. நிச்சயமா அது பதில் உண்டு. We think that the tears that we really shed might go in vain. Never. The tears that we shed in the presence of God will never go in vain. And Lord really counts that. யாருடைய கண்ணீர்? Whose tears? யாருடைய கண்ணீர்? Whose tears? யார் உத்தமனா கர்த்தர் முன்பாக நடக்கிறார்களோ அப்படிப்பட்ட கண்ணீரை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். Whoever walks uprightly before our God, our Lord really counts those tears. அதே வேளையில் இஸ்ரவேலர்களை பற்றி வாசிக்கிறோம். ராமுலு கண்ணீர் விட்டார்களாம். அந்த கண்ணீரை கர்த்தர் நினைக்கவே இல்ல, கேட்கவே இல்ல, பார்க்கவே இல்ல. At the same இல்ல. time we read about the Israelites, a whole night they did weep, but our Lord never at all saw the tears. ராமுலு கண்ணீர் விட்டார்களாம். அவனுடைய ஜெபத்தை அந்த கண்ணீர் ஆண்டவர் கேட்கவே இல்ல. என்ன சந்தர்ப்பம் தெரியுமா? They wept throughout the night, but our Lord did not hear their prayer nor saw their tears. Do you know which situation? துர்ச்செய்தி கேட்ட பிற்பாடு கண்ணீர் விடுகிறார்கள். அந்த கண்ணீரை கர்த்தர் கணக்கில் எடுக்கவே இல்ல. When they heard the evil report, they shed tears. Our Lord never took those tears into account. ராமுலு அழுதார்களாம். தேவ சித்தத்துக்கு விரோதமான கண்ணீர். அந்த கண்ணீர் ஆண்டவர் பார்க்கவே இல்ல. They wept throughout the night. That was the tears which was against the will of God. Our Lord never saw those tears or heard them. என்னாகும் 14ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசித்து பாருங்கள். ராமுலு கண்ணீர் விட்டார்களா? அந்த கண்ணீர் பார்க்கவே இல்ல, ஆண்டவர் கேட்கவே இல்ல. அவங்க ஜெபத்தை கேட்கல, கண்ணீரும் பார்க்கல. Read Numbers 14:1. Our Lord never heard their prayer. He never saw the tears also. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள்.
ஜனங்கள் அன்று ராம் முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். ராம் முழுதும் அழுது கொண்டிருந்தான். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரா? We find that the people were weeping throughout the night. Did our Lord hear that prayer? துர்ச்செய்தி கேட்ட பிற்பாடு கர்த்தருக்கு விரோதமான ஆளுக, விரோதமான கண்ணீர். ஏங்க கொண்டு வந்தீங்க? இந்த தேசத்தை ஏன் நாங்கள் கொண்டு வரணும்? நாங்கள் எங்களுக்காக ஒரு தலைவரை ஏற்படுத்தி நாங்கள் திரும்பி போறோம். பின்மாற்றத்துக்கு எதிரான கண்ணீர். வாசிங்க, எத்தனை வசனம்? 4 வசனத்தை வாசிங்க. Read verse 4. பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று. வாருங்கள், எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள். அதுக்கேற்ற கண்ணீர், திரும்பி போறது அப்படித்தான கண்ணீர். அந்த கண்ணீர் ஆண்டவர் கேட்பாரா? Come, let us go back to Egypt. That is tears, for that will our Lord hear those tears? கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக நடந்து யார் கண்ணீர் விடுகிறார்களோ அப்படிப்பட்ட கண்ணீரை கர்த்தர் காணுகிறார். Whoever walks uprightly before our God and shed tears, surely our Lord hears those tears. எசேக்கியா ராஜாவே, உன்னுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன்னை கண்ணீரை நான் கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்க போகிறேன். O King Hezekiah, I heard your prayer, I saw your tears, I'm going to heal you now. கர்த்தருக்கு முன்பாக யார் உத்தமமாக நடக்கிறார்களோ அப்படிப்பட்ட இந்த கூட்டத்தை கர்த்தர் சுகமாக்க போகிறார். Those who walk uprightly before our God, even in this meeting, our Lord is going to heal them. எப்படிப்பட்ட வியாதிகள் இருந்தாலும் அந்த வியாதிகளை பார்க்காதீங்க. நீங்க கர்த்தர் முன்பாக உத்தமமாக நடக்கும்படியாக தீர்மானம் பண்ணுங்கள். இப்பொழுது இந்த கூட்டத்தின் மூலமாக கர்த்தருடைய வியாதிகளை சுகமாக்க போகிறார். Whatever sickness it might be, don't look at the sickness. Make a promise to live an upright life. Through this meeting itself, our Lord is going to heal your sickness. இந்த ராஜா சொல்லுகிறார், ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் உத்தமமாக நடக்கவில்லையா? This king says, Lord, did I not walk uprightly before thee? அவருடைய ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரித்தார். Our Lord accepted his prayer. கண்ணீரை கர்த்தர் கண்டார். Our Lord saw his tears. அவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கார். Our Lord heard his prayer. இஸ்ரவேல் ஜனங்கள் ராமுலூது அழுது கொண்டே இருக்கிறாங்க. சத்தமிட்டு அழுகிறார்கள். அவருடைய அழுகை ஆண்டவர் கேட்கவே இல்லையே. But the Israelites wept throughout the night. They lifted up their voice and wept, but our Lord never heard their prayer. அருமையான தேவஜனமே, நம்முடைய கண்ணீர் எப்படிப்பட்டதான கண்ணீர்? Oh, people of God, how are our tears? கர்த்தர் நம்முடைய கண்ணீரை ஏற்றுக்கொள்கிறதா விதத்துல காணப்படுகிறதா, இல்ல அவட்ட நம்முடைய கண்ணீரை ரிஜெக்ட் பண்ண விதத்துல நம்முடைய கண்ணீர் காணப்படுகிறதா? Are our tears seen in a place where our Lord is able to accept them, or will he reject them? துர்ச்செய்தி கேட்டு கண்ணீர் விடாங்க. Don't hear the evil report and shed tears. எதுக்கு தான் இங்க வந்தோமோ தெரியலையே. Oh, why? Do not know why we came எதுதான் here. ரட்சிக்கப்பட்டோமோ தெரியலையே. We do not know why we were saved. எதுதான் ஞானம் எடுத்தமோ தெரியலையே. Why we took water இந்த baptism. சபைக்குள்ள வந்துட்டோமே. We have come into this church. இந்த ஊழியத்துக்கு வந்துட்டோமே. We have come to this ministry. எல்லா துர்ச்செய்தியை கேட்டு அழுது கொண்டே இருக்காங்க. அந்த கண்ணீரை ஆண்டவர் கேட்கவே இல்லை. They were weeping, hearing the evil report. Our Lord did not hear those tears. ராமுழுது அழுதார்கள், ஆனா அவருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவே இல்லை. They wept throughout the night, but our Lord did not hear their tears. அருமையான தேவஜனமே, நம்முடைய கண்ணீர் எப்படிப்பட்டதான கண்ணீர்? Dearly beloved, how are our tears? கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக நடந்து நம்முடைய கண்ணீர் விடுகிறோமா, அல்லது ஏதோ ஆண்டு விருப்பம் இல்லாத ஜீவித்தை செய்து நம்ம கண்ணீர் விடுகிறோமா? Are we walking uprightly before our God and shedding tears, or are we really living a life displeasing on God and shedding tears? நம்முடைய கண்ணீரிலே கர்த்தர் துருத்தில வார்த்து வைத்திருக்கிறார். Our Lord has kept our tears in a bottle. நம்முடைய கண்ணீர்கள் கர்த்தருடைய கணக்கில் இருக்கிறார். And our tears are in the account of our எந்த Lord. விஷயத்துக்காக நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் விடுகிறோமோ அந்த காரியம் நிறைவேற வரைக்கும் அந்த கண்ணீர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார். And for what matter we shed tears, till that thing is really happening, we find the tears are there in his presence. உங்களுக்கு தெரியுமே எந்த விஷயத்துக்காக நீங்க கண்ணீர் விடுகிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. எந்த விஷயத்துக்காக நீங்க கண்ணீர் விடுகிறீர்களோ அது நிறைவேற வரைக்கும் அந்த கண்ணீர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார். You know for what thing you have been shedding tears, until that particular thing is fulfilled, those tears of yours will be talking in the presence of God. நீங்க நினைக்காதீங்க, நாங்க இத்தனை கண்ணீர் விடுகிறோமே, ஆண்டவரே இரவும் பகலுடைய சமூகத்தில் கண்ணீர் விடுகிறோமே, என்னுடைய ஜெபத்துக்கு பதில் இல்லையான்னு யோசிக்காதீங்க. நிச்சயமா பதில் உண்டு. Don't think, oh, day and night we are shedding tears in thy presence, Lord. Is there no answer for our tears? Surely there is an answer for your tears. நிச்சயமாகவே கண்ணீருக்கு பதில் என்று விசுவாசிக்கிறவங்க சத்தமா 3 ஹல்லேலூயா சொல்லுங்க. Those who believe, surely there is an answer for our tears. Say 3 hallelujahs loudly. Hallelujah, hallelujah, hallelujah. துருத்தியில் என் கண்ணியாவையோ இருத்தி கருத்துடன் காண்கிறீர். துருத்தியில் என் கண்ணியாவையோ இருத்தி கருத்துடன் காண்கிறீர். விரோதமாகாதென் கண்ணீருமே கிருபையால் என்னை தாங்குமே. விரோதமாகாதென் கண்ணீருமே கிருபையால் என்னை தாங்குமே. கண்ணீரோடே கர்த்தாவே உந்தன் முகம் தேடுவே. கண்ணீரோடே கர்த்தாவே உந்தன் முகம் தேடுவே. கண்ணீர் கடக்க நான்
கர்த்தருடைய சமூகத்திலே நாம் எடுக்கிறதான கண்ணீருக்கு நிச்சயமாய் பதிலுண்டு ஒருபோதும் ரிஜெக்ட் பண்ண மாட்டார். The tears that we shed in the presence of God, surely there's an answer. He will never reject it. கர்த்தருக்கு முன்பாக நடந்ததான உத்தமாய் நடந்ததான ஒரு ராஜா, A king who did walk uprightly before our Lord, அவன் பெற்றதான 3 ஆசீர்வாதங்கள், 3 blessings which he received. அவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். Our Lord heard his prayer. கண்ணீரை கண்டார். He saw his tears. இதோ நான் உன்னை குணமாக்குன்னு சொன்னாரே, அவன் பெற்றதான இந்த 3 ஆசீர்வாதம். Behold, I will heal you, he said, the 3 blessings that he received. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of உங்களுக்கு God. தீராத வியாதிகள் இருக்கும்போது ஏன் மனுஷர் முன்னால போய் கண்ணீர் விடுறீங்க? ஆண்டவர் முன்பாக கண்ணீர் விடுங்க. When you have incurable diseases, why do you want to weep before people? Weep before our Lord. ரட்சிக்கப்படாத டாக்டர்ஸ் முன்னால போய் ஏன் கண்ணீர் விடுறீங்க? டாக்டர் ஏன் கை வலிக்குது, கால் வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, முட்டு வலிக்குது, தலை வலிக்குது, மூக்கு வலிக்குது. ஆண்டவர் முன்னால கண்ணீர் விடுங்க. Why do you want to weep before the unsaved doctors? I've got pain in my knee, in my chest and my legs and my hands and all. Weep before our God. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. கர்த்தர் முன்பாக உத்தமமாய் நடக்கும்படியாக நாம் தீர்மானித்தால் நிச்சயமாகவே இந்த கூட்டத்திலேயே கர்த்தர் சுகத்தை தருகிறார். If we decide to live an upright life before our God, surely in this meeting itself our Lord will give us a healing. ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாய் நடந்தால் நிச்சயமாகவே நம்முடைய வியாதிகளை சுகமாக்குவார். And when we really shed tears before our God, definitely he will really heal us. சில வேளையில விசுவாச பரீட்சைக்காக சில வியாதிகள் கொடுக்கப்பட்டிருக்கும், கவலைப்படாதீர்கள். விசுவாச பரீட்சைக்காக சில வியாதிகள் கொடுக்கப்பட்டிருக்கும், நிச்சயமாகவே கர்த்தர் சுகத்தை தருவார். Sometimes certain sicknesses are permitted by our God as a trial of faith. Surely our Lord will give you the healing. சில வேளையில கர்த்தர் கிருபையும் தருவார். Sometimes our God gives us a grace. பவுல் தானியே சுகஹீனத்துல 3 முறை கர்த்தரை நோக்கி ஜெபித்தார். Paul prayed thrice in his weakness. 3 முறை ஜெபித்தார். He prayed thrice. அப்போ கர்த்தர் என்ன சொன்னார்? What did our Lord say? சுகமாக்கல, என்னுடைய கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். He did not heal. He said, my grace is sufficient அது for you. சில வேளையில வியாதிகள் இருந்தாலும் கூட வியாதிகளை தாங்குறத கிருபையோட கர்த்தர் தருவார், சில வேளையில சுகத்தையும் தருவார். அது ஆண்டுடைய சித்தம், ஆண்டுடைய விருப்பம். When we have sickness, sometimes our Lord heals us, sometimes he gives us a grace. That is the will of God, the desire of our God. வியாதி இருக்கு, அதே வேளையில கர்த்தர் கிருபை போதும் என்று சொல்லுகிறார். The sickness is there, but at the same time our Lord says, my grace is sufficient அது for நான் you. அதை படிக்க நான் இப்படி விளங்கிக் கொண்டேன். And I understood when I read it like this way. இந்த பவுல் ஆண்டவரே சுகமாக்கும் என்று ஜெபித்தார். ஆனா கர்த்தர் சொன்னார் நான் சுகமாக்குவேன் சொல்லவில்லை, என்னுடைய கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். அதை படிக்க நான் இவ்விதமாய் விளங்கிக் கொண்டேன். Paul prayed, oh Lord, heal my sickness, but our Lord did not heal, but he said, my grace is sufficient for you. I understood it in this angle. அது அர்த்தம் என்ன? What is the meaning? வியாதி இருந்தாலும் கூட ஆண்டவர் பெயின் கில்லர் இன்ஜெக்ஷனை கொடுத்து அந்த வியாதி இல்லாம ஆக்கியிருப்பார். Even though there is sickness, the Lord gives a painkiller injection and also removes the அதை pain. நான் விளங்கிக் கொண்டேன். That's what I understood. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of வியாதி God. இருக்குது, எனக்கு கிருபையாக பெயின் கில்லர் கூட இன்ஜெக்ஷன் போட்டாரு, தாங்க கூடியதான கிருபை Though the கர்த்தர். sickness is there, he has injected the painkiller. That is the grace, and therefore sickness is. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. 3 முறை தான் ஜெபித்தாரா, 4வது முறை ஜெபிக்கவே இல்லை. கிருபை அனுபவிச்சு கொண்டே இருக்காரு. வியாதி ஒரு பக்கம் இருக்கு, ஆனா ஒவ்வொரு நாளும் கிருபை அனுபவிக்கிறார். He prayed only thrice, not the 4th time, because every time when he prayed, he got the grace. He was experiencing கர்த்தர் that கிருபை grace. தருகிறார். வியாதிகளை சுமக்க சகிக்க விடாத கிருபை தருகிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்ட பெயின் கில்லரை போற கிருபை அனுப்பிட்டே இருக்காரு. வியாதி போல அவனுக்கு தெரியவே இல்லை. வியாதி ஒரு பக்கத்துல இருக்கு, ஊழியம் செய்துட்டே இருக்காரு. The Lord gives the grace every day. He injects a painkiller. That is, sickness is there on one side, on the other side, he's doing the ministry because the grace is there. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. உத்தமமாய் நடக்கும்போது கர்த்தர் தம்முடைய வியாதிகளை சுகமாக்குவார் அல்லது கிருபையும் தருகிறார். When we walk uprightly, our Lord heals our sickness or he gives us his grace. ஜெபத்தை கேட்டேன், I heard your prayer. கண்ணீரை கண்டேன், I saw your tears. இதோ உன்னை நான் சுகமாக்குகிறேன். Behold, I will heal you. 15 years 15 வருஷங்கள் அவருடைய லைஃப் ஸ்பேனை ஆண்டவர் கூட்டி கொடுத்துட்டார். Our Lord added 15 years to his lifespan. 15 வருஷங்கள் ஆண்டவருடைய லைஃப் ஸ்பேனை கூட்டி கொடுத்துட்டார். Our Lord added 15 years to his lifespan. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. டாக்டர் கிட்ட போனா இன்னும் 10 நாள் ஜீவிக்கிறவன் ஒரே நாளே முடிச்சு விட்டுருவார். And when you go to the doctor, even if you can survive for 10 days, one day the story will be over. ஒரு விசுவாசி பற்றி கேள்விப்பட்டேன். I heard about a believer. நல்லா இருந்தாரு. He was quite all right. நல்லா கொஞ்சம் வயசான நல்லா தான் இருந்தாரு. And of course he was quite okay. அவரே போய் ஹாஸ்பிடல் போய் படுத்திக்கிட்டாராம். He himself went to the hospital and got admitted. சின்ன ஸ்டமக் பெயினும் ஹார்ட் பெயினும் தெரியல, போய் படுத்திக்கிட்டார். I don't know, small stomach pain or some heart pain or something like that. ரெண்டே நாள் மேல அனுப்பி விட்டாங்க. And within 2 days they sent him up. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of அவங்க God. வீட்ல அவங்க ஃபோன் பண்ணி சொல்றாங்க, பாஸ்டர் நல்லா தான் இருந்தாரு, அவர் தான் போய் ஹாஸ்பிடல்ல படுத்திட்டாரு, இப்படியே ஆயிட்டாரா பாஸ்டர். They called me and said, Pastor, he was quite all right. He himself went and got admitted, and this thing happened, Pastor. ஒரு நோயாளி ஹாஸ்பிடலுக்கு போனாராம். A patient went to the hospital. என்ன வியாதின்னு தெரியல. ஹாஸ்பிடல் டாக்டர் எல்லாம் சோதித்து பார்த்து பரவாயில்ல இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டாரா. And then the doctor examined and then he asked him, how are you now? எல்லாம் நல்லா இருக்கு டாக்டர், மூச்சு தான் விட முடியல. He said, everything is fine, doctor, but I'm not able to breathe. கொஞ்சம் பொறுமையா அதையே நான் நிறுத்திடுறேன்ட்டார். And he said, wait for some time, I'll stop that also. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name மூச்சு of தான் God. விட முடியல,
வெயிட், அதை விட நான் நிறுத்திடுறேன், சீக்கிரம் போயிடலாம். You're not able to breathe, then wait, you can then go soon. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. உத்தமனாய் கர்த்தர் முன்பாக நடக்கும்போது வியாதிகளை கர்த்தர் சுகமாக்குவார், வியாதிகளை தாங்குவதான அந்த கிருபையும் கர்த்தர் தருகிறார். When we walk uprightly, our Lord heals our sickness. He also gives us a grace in order to bear. இது விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்கள். Those who believe, they say hallelujah loudly. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. உத்தமனாய் நடந்ததுதான் ராஜா. A king who walked uprightly. அடுத்ததாக உத்தமனாய் இருந்ததை பற்றி வாசிக்கிறோம். Next we read about one who had this uprightness. நீங்க உத்தமராய் இருங்கள் என்று சொல்லுகிறார். He says you be upright. உபாகமம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்க உத்தமமா இருங்கள், கர்த்தர் முன்பாக உத்தமனாய் இருங்கள், உத்தமராய் இருங்கள். Deuteronomy 18:13, be ye upright before the Lord. வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். Thou shalt be perfect with the Lord thy God. உடைய தேவனாய் கர்த்தர் முன்பாக உத்தமமாய் இருக்க கடவாய். Thou shalt be upright or perfect before the Lord thy God. இந்த வார்த்தை சொன்னது யார்? Who said this word? இந்த வார்த்தை சொன்னது மோசே. Moses only uttered this word. முதலாவது 5 புத்தகங்கள் எழுதப்பட்டது மோசேயின் மூலமாக எழுதப்பட்டது. Actually the first 5 books are written by Moses. இஸ்ரவேலர்களுக்கு இந்த மோசே அட்வைஸ் பண்ணுகிறார், நீங்க உத்தமராய் இருங்கள். Moses advised the Israelites, be thou upright or perfect. நான் சொல்லுகிறேன் உத்தமராய் இருங்கள் சொன்னான இந்த மோசே உத்தமா இல்லாம சொல்லிருப்பார், மற்றவங்களுக்கு தான் ஜீவித்ததான மற்றவங்களுக்கு சொல்லிருப்பார். I think Moses, because he was upright only, he would have told the others to be upright. He would have told his life only. ஒரு உத்தமமான ஜீவித்தை செய்தான மோசே தான மற்றவங்களுக்கு சொல்லுகிறார், இஸ்ரவேலர்களுக்கு உத்தமராய் இருங்கள், கர்த்தர் முன்பாக உத்தமராய் இருங்கள். Moses who lived an upright life, he only said advice to the other people saying, be ye upright. உத்தமமான ஜீவித்தை செய்யாமல் இந்த மோசே சொல்லுறதுக்கு தைரியம் உண்டாகுமா? சொல்லிருப்பாரா? உத்தமமான ஜீவித்தை செய்த விருப்பார்தான ஜனங்களுக்கு அட்வைஸ் பண்ணுகிறான், சொல்லுகிறான் உத்தமராய் இருங்கள். He himself, without living an upright life, where will he have the courage to advise the others to live upright? Because he lived an upright life only, he told the others to be upright. உத்தம ஜீவித்ததான மோசே மற்றவர்களுக்கு சொல்லுகிறார், உத்தம கர்த்தர் முன்பாக உத்தமராய் இருங்கள். Moses who lived an upright life, he tells the others, be thou upright before the Lord thy God. அருமையான தேவச்சனமே, தேவச்சனமாக நாம் கர்த்தர் முன்பாக உத்தமராய் இருக்க வேண்டும். Beloved people of God, we the people of God must be upright before our God. உத்தமமா இருப்பேன்னு சொன்னால் past tense, present tense, future tenseல 3 டென்ஸ்லயும் சொல்லலாம். Uprightness means it pertains to all the tenses, past, present and future. உத்தமமா இருந்தேன், இப்பொழுது இருக்கிறேன், இனிமேல் இருக்க போறேன். I was upright, I am upright, I will be also upright. ஆகையால் தான் உத்தமராய் இருங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அந்த 3 டென்ஸ்லயும் சொல்லலாம், இறந்த காலம், நிகழ்காலம், இனி வருங்காலத்துல கூட உத்தமராக இருக்கணும். அதபடி தான் சொல்லப்பட்டது. Therefore you can say this uprightness in all the 3 tenses, past, present, future. சிலர் சொல்லுவாங்க, நாங்க அந்த காலம் எப்படி இருந்தோம் தெரியுமா? அந்த காலத்து யாருக்கு வேணும், இந்த காலத்துல இப்போ எப்படி இருக்கீங்க? பிரசன்ட் ஸ்டேட் சொல்லுங்க. Some people will say, oh, do you know how we were in the past? Say about the present now, how are you today? கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of God. அந்த காலத்துல இந்த ஊழியத்துக்காக ஜீவனே கொடுத்தோம், அந்த காலத்துல ஊழியத்துக்காக ரத்தமே சிந்தின, அந்த காலத்துல அப்படி செய்து எப்படி தெரியும்னு சொல்றாங்க. எல்லாம் நல்லதுதான், ஆனா இந்த காலத்துல இப்போ எப்படி இருக்கீங்க? Those days we gave our life for the ministry, we even shed our blood, we did this, we did that, but now during the present, how are you today? பாஸ்ட் டென்ஸ் பத்தி பேசின காரியம் நடக்காதுங்க. இப்போ எப்படி ஜீவிக்கிற உத்தமா இருந்தால் தான் கர்த்தர் வரும்போது பறந்து போக முடியும். அந்நாளுக்கு அப்படி ஜீவித்தேன் இப்படி ஜீவித்தேன்னு சொன்னால் பேசிக்கொண்டிருந்தால் இயேசு இப்போ வந்தால் எடுக்கப்பட முடியுமா? இயேசுடைய வருகையில காணப்பட முடியுமா? You cannot achieving by boasting yourself about the past. Now if you walk uprightly only when our Jesus come, you can be caught up. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of God. சில அந்த காலத்தை பற்றி பெருமையா பேசுவாங்க, ஆனா இப்பொழுது தான அவங்களுடைய ஸ்டேட் இப்போ இருக்கிற அந்த நிலவரத்தை காணும்போது இயேசு வந்தால் கர்த்தருடைய எடுக்கப்பட முடியுமா? Some people, they will take pride in their past, but the present state, if it is like that, when Jesus comes, will they be caught up? ஆகினால் மோசே சொல்லுகிறார், உத்தமராய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். That is why Moses says, be thou upright. தான் உத்தமராய் இருந்தபடினால் தான் மற்றவர்களுக்கு சொல்லுகிறார், உத்தமமாக இருங்கள், கர்த்தர் முன்பாக உத்தமமாக இருங்கள். As he was upright only, he says to the others, be upright before our God. ஆகினால் அருமையான தேவச்சனமே, இப்பொழுது மட்டுமல்ல இனி வருங்காலத்தில் எப்படிப்பட்ட சிச்சுவேஷன் வந்தாலும் கூட நான் உத்தமமா இருப்பேன் என்றதான தீர்மானம் இன்றைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் உண்டாக வேண்டும். Therefore, beloved people of God, not only now, whatever situation occurs, we must have a decision. I will be upright before thee. எப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் நான் உத்தமமா இருப்பேன் என்றதான தீர்மானத்தோடு இங்கே கடந்து போக வேண்டும். You have to go back from here with the decision, I will be upright in any situation. உத்தமமா இருங்கள் என்று சொன்னால் தான் உத்தமனா இருந்தபடினால் தான் மற்றவர்கள் சொல்லுகிறார். Be thou upright, he said, because Moses was upright only, he said this to the people. இந்த உத்தமனா இருந்ததான மோசேயுடைய ஆசீர்வாதத்தை நோக்கானே சொல்லலாம். குறிப்பாக 2 காரியம் நான் சொல்லுகிறேன். There are many blessings that this upright Moses got. I want to point out only 2 especially today. உபாகமம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும்போது 2 முக்கியமான காரணம் பற்றி வாசிக்கிறோம், மோசே பற்றி வாசிக்கிறோம். Deuteronomy 34:7, 2 important things about Moses. வாசிங்க. மோசே மரிக்கிற போது 120 வயதா இருந்தான்.
அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. And Moses was 120 years old when he died. His eye was not dim, nor his natural force abated. கண்கள் இருளடைந்து போகவில்லை, டிம் ஆகவே இல்லை, கண் டிம் ஆகவே இல்லை. The eyes of Moses never became dim. அது அர்த்தம் என்ன? What does it mean? அவருடைய விஷன் நஷ்டப்பட்டு போகல. His vision was not at all அவருடைய lost. ஆவிக்குரிய தரிசனம் நஷ்டப்பட்டு His போகல. spiritual vision was not at all lost. மரிக்கும்போது 120 வயது, அந்த வயசுல கூட தன்னுடைய கண்கள் மங்கி போகல, தன்னுடைய விஷன் நஷ்டப்பட்டு போகல. When he died, he was 120 years old. Even at that time, his eyes never became dim. He never lost his vision. தேவச்சிதமாகி நாம் கர்த்தருக்கு முன்பாக உத்தமரா இருக்கும்போது எத்தனை வயதானாலும் கூட நம்முடைய விஷன், நம்முடைய தரிசனம் நஷ்டப்பட்டு போகாது, ஆவிக்குரிய தரிசனம் நஷ்டப்பட்டு போகாது. When we the people of God, how old we become also, our spiritual vision will never be lost at all. எத்தனை வருஷம் ஆனாலும் கூட ஆதிகாலம் இந்த அதே அனுபவத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஒருபோதும் நம்முடைய விஷன், நம்முடைய தரிசனம், ஆவிக்குரிய தரிசனம் நஷ்டப்பட்டு போகவே போகாது. How many years roll by, once what we had, that same spiritual vision will never be lost at all. ஆரம்ப நாட்கள் தான் அதே ஆதி அன்பு, அதே ஆதி கிரைகள் கடைசி வரைக்கும் இருக்கும். அதான் அவனுடைய ஒருபோதும் அவனுடைய விஷயம் நஷ்டப்பட்டு போக வேண்டிய ஆதிகாலத்தில் என்ன தரிசனம் இருந்ததோ அதே தரிசனம் கடைசி வரைக்கும் இருக்கும். The first love, the first works which we had in the beginning, that will remain the same till the end, and the spiritual vision what we had in the beginning, that will not be lost, that will be the same. சிலர் ரட்சிக்கப்பட்டு ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்குள்ள தன்னுடைய ஆவிக்குரிய அந்த விஷனே நஷ்டப்படுத்திட்டாங்க. ஆவிக்குரிய தரிசனமே இல்லாம போயிடும். Some people after they are saved 5 years or 10 years roll by, they lose their spiritual vision, no spiritual vision at all. தங்களுடைய ஜீவிதத்தில் ஏதாவது ஒரு சோதனை வந்த உடனே ஆவிக்குரிய தரிசனத்தை எடுத்து போயிடுவாங்க. சியோன் இருக்கா, எருசலேம் இருக்கா, உண்மையதான் நாம் அழைக்கப்பட்டோமா, தெரியாம வந்துட்டோமா, இப்படிப்பட்டதான எண்ணங்கள் சந்தேகங்கள் உண்டாகும். If there is a trial in their life, immediately there were doubts also creeping in their mind. Oh, is that Zion, is that Jerusalem truly where we call? நிச்சயமா நான் கர்த்தருடைய எடுக்கப்படுவேனா? Surely will I be caught up in the coming of my God? ஆரம்ப நாட்கள் தேவ சமூகத்துக்கு வந்த உடனே ஒரே அபிஷேகம் தான், ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் தான். இப்போ ஸ்டாச்சு போல இருக்காங்க. எத்தனை தூண்கள் இருக்கு பாருங்க. அந்த தூண பக்கத்துல இவங்க தூணா இருப்பாங்க. In the beginning when they came to the presence of God, just big anointing, high jump, long jump and all, but now they are stagnant. They are just like the pillars. நாங்க கத்தி கத்தி எங்க தொண்டை எல்லாம் போகுது. பாட்டு புசலுக்கிற பாட்டெல்லாம் பண்ணாலும் அபிஷேகம் உண்டாகுது. And we only lose our voice, we go on singing. Even if we exhaust all the songs in our book also, still no anointing. கர்த்தர் பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. ஆவில நிரம்புங்க. அந்நிய பாஷை பேசி கை தட்டினாலும் கூட எங்க கைதான் வலிக்குது. இவங்களும் தான் செய்ய மாட்டாங்க. Be filled in the spirit of God, speak in unknown tongues. When we only our hands are paining, nothing is there. மோசேயோட தரிசனம் மங்கி போகல. The vision of Moses never became dim. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. மோசேயோட தரிசனம் ஒருபோதும் மங்கி போகவில்லை. The vision of Moses never became dim. அதுபோல அருமையான தேவச்சனமே நம்முடைய தரிசனம் வயது கூடிட்டனால கூட நம்முடைய தரிசனம் மங்கி போக கூடாது, குறைந்து போக கூடாது. Like manner, even if we grow old also, yet our vision should never be lost at all, never become dim. தீர்க்கதரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்களா? இப்ப நமக்குள்ள தீர்க்கதரிசனம் அந்த விஷன் இல்லாம போனா, இங்கிலீஷ்ல விஷன் இருக்கு, where there is no vision. விஷன் என்றது இங்கிலீஷ்ல சொல்லப்படுற இந்த வசனம். தீர்க்கதரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்களா? In Tamil it is said where there are no prophets, people will perish. In English it is said where there is no vision, the people perish. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of மலையாளத்துல God. அந்த வசனம் வந்து வெளிப்பாடு இல்லாத இடத்துல ஜனங்கள் வந்து மரியாதை கிட்ட நடக்குன்னு சொல்லப்பட்டு. In Malayalam it is said that is the people without revelation. இந்த வசனம் வாசிங்க. தீர்க்கதரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். இங்கிலீஷ்ல வாசிங்க, where there is no vision. இப்பதான் தேடுறாங்க, எங்க இருக்கு தெரியல. 12 மணிக்குள்ள கிடைக்குமா தெரியல. Where there is no vision, the people perish. மலையாளத்துல இருக்கிற வாசிங்க. பெரியக்கா மலையாளம் இருக்காக்கா? யாருக்கிட்ட மலையாளம் இல்லையா? ஏமா வாய்க்குமா. இப்போதான் அந்த அம்மா வெளிப்பாடுக்கு போயிருக்கு. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. அந்த இடத்துல மலையாளத்துல இல்லையா வசனம், இல்லையா வசனம் சொல்லுங்க. நீதிமொழிகள் 29:18. 29:18. வெளிப்பாடு இல்லாத இடத்துல, மலையாளத்துல வெளிப்பாடு இல்லாத இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. In Malayalam it is said where there are no revelations. இந்த மூன்றும் தேவை. தீர்க்கதரிசனம் தேவை, விஷன் தேவை, வெளிப்பாடும் தேவை. Prophecy, vision, revelation, all the three are required. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. கண்கள் மங்கி போகல. His eyes never became dim. மோசேக்கு வயதாக கண்கள் மங்கி போகல. Although Moses grew old, his eyes never அவனுடைய became விஷன் dim. நஷ்டப்பட்டு போகவே இல்லை. His vision was not lost at all. யார் உத்தமரா இருப்பார்களோ அப்படிப்பட்ட விஷன், அவனுடைய தரிசனம் ஒருபோதும் நஷ்டப்பட்டு போகாது. Whoever is upright, their vision will never be lost at all. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. இப்பொழுது மட்டுமல்ல, எந்த சிச்சுவேஷன் எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலும் கூட நான் உத்தமமா இருப்பேன் என்ற தீர்மானத்தோட இருந்து கடந்து போங்கள். அப்பனுடைய தரிசனம் ஒருபோதும் நஷ்டப்பட்டு போகாது. Not only now, in any situation I will be upright, with the decision go from here, then surely your vision will never be lost. அடுத்ததாக மோசே பற்றி என்ன வாசிக்கிறோம்? Next, what do we read about Moses? அவருடைய பெலன் குறுகி போகவில்லை. வாசிங்க. அவருடைய பெலன்
அவன் பலன் குறையவும் இல்லை. அவனுடைய பலம் குறையும் போகவில்லை. His natural force also was not abated. His strength was never decreased. அப்படி அர்த்தம் என்ன? What does it mean? ஆவிக்கிற ஜீவன் ஆவிக்கிற பலம் குறைந்து போகல. His spiritual strength never decreased. ஆவிக்கிற பலம் குறைந்து போகல. His spiritual strength never decreased. ஆரம்பத்துல இருந்து அதே பலம் கடைசி வரைக்கும் நிலைச்சிட்டு இருக்கிறார். The strength that was in the beginning remained till the last. அதுபோல தேவச்சனமாய் நாம கூட தைரியமாய் சொல்ல வேண்டும். ஆரம்ப நாட்களுக்கு அதே பலம் இப்பொழுது இருக்கு. பரிசுத்த அபிஷேகத்தோட பலம் குறைந்து போகவில்லை. We the people of God must say the strength, that is the strength of the anointing of the Holy Spirit, what was in the beginning is the same till now. உத்தமா இருக்க வேண்டும் என்று தான் சொன்ன மோசே தான் உத்தமா இருந்தபடினால் கண்களும் மங்கி போகல, பலம் குறைந்து போகல. Moses, who was upright, who told the people to be upright, his eyes never became dim and his strength also never decreased. ஆகவே தேவச்சனமாகி நாம் கர்த்தர் முன்பாக உத்தமராக இருக்கும்போது நம்முடைய பலம் குறைந்து போகாது, நம்முடைய விஷன் நஷ்டப்பட்டு போகாது, தரிசனம் நஷ்டப்பட்டு போகாது. Therefore, when we the people of God are upright before our Lord, our visions will never be lost, our eyes will become never dim and our strength will நான் never decrease. உத்தமனா இருந்தேன், இப்பொழுது இருக்கிறேன், இனி முன்னால் இருக்க போகிறேன் என்று நான் தீர்மானத்தோடு இந்த கடந்து போக. You have to go back here from a decision that is, I was upright, I will be upright. ஏதோ ஒரு காலத்தை பற்றி பேசிக்கொண்டே இருந்தால் அதனால காரியம் நடக்குமா? Just you speak about some distant past, will there any? அந்த காலத்துல நான் உத்தமனா இருந்தேன்னு சொன்னால் இந்த காலம் எப்படி இருக்கீங்க? In those பிரசன்ட் days, எப்படி இருக்கு? in those days I was upright. Now at the present, how are you? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of ஆக God. உத்தமனா இருந்தது மட்டுமல்ல, இப்பொழுது இருக்க வேண்டும், இனி எதிர்காலத்துல கூட நான் உத்தமமா இருப்பேன் என்று தான் தீர்மானம் நமக்குள்ள இருக்க வேண்டும். Not only that is you were upright in the past, now you should be upright, you should be upright in the future. You must have a decision also. அப்பொழுது நம்முடைய தரிசனம் மங்கி போகாது, Then your vision will never be நம்முடைய lost. பலம் குறைந்து போகாது. Then your strength will never decrease. எந்த பலத்தினை நாம் ஆரம்பித்தோமோ அதே பலத்துக்கு நான் ஓடி முடிக்க முடியும். With what strength we started, we can also end our race with that same strength. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of God. ஸ்கூல்ல ரன்னிங் ரேஸ்ல ஓட்டப்பந்தயம் அத்லெட்டிக் ஸ்கூல்ல இருந்து நாங்க ஓடுறதுக்கு செலக்ட் பண்ணி 2 பேர் அனுப்புனாங்க. That is, 2 people were sent, that is District level. selected at the district level, the athletes from our school. குறிது எனக்கு அவ்வளவு ஓடுவேன், ஆனா அந்த அளவுக்கு ஓட தெரியாது. I used to run, but still not to that extent. குறித்த அந்த நாளில் அதெல்லாம் ஓடி வின் பண்ணதான அந்த அந்த பாய்க்கு அன்னைக்கு சுகம் இல்லாமல் அவனுக்கு வரவே இல்லை. அவனுக்கு சுகம் And that இல்லை. boy who had to run on that day, he was not well, therefore he never turned up. அவங்க என்ன செலக்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க. Therefore they selected me and said, எல்லாம் ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் எல்லாம் போயிட்டு ஃபீல்டில் இறங்கியாச்சு. and they got onto the field, were clad in my sports dress. 4 ரவுண்ட் ஓடணும் அந்த கிரவுண்டில். I think that a track thing will be 4 rounds. 1000 மீட்டர்ஸோ எதுவும் தெரியாது, கூட மறந்துட்டேன். I forgot whether it's சின்னசாமி கிரவுண்டில் in Chinnasamy ground in Bangalore. That is, I think it's a 1000-meter track. ரொம்ப வார்ம் அப் பண்ணி ஓடுறதுக்காக நின்னேன். I just was getting ready, warming myself up to run. எல்லாரும் நிக்கிறாங்க ஓடுறதுக்கு. All of them are standing there to run. எடுத்த உடனே ஸ்பீடா ஓடுனேன். In beginning, I started with high speed. ஒரு ரவுண்ட் ஓடுனேன். I crossed 1 round. ரவுண்ட் ஓட முடியல. I was not able to do another round. பக்கத்துல பச்சை பில்லு இருந்து அதை போய் படுத்திக்கிட்டேன். I just went and lay down on the green grass at the side. ஓடட்டும், நமக்கு முடியாது, இனி ஓட முடியாது. Let somebody run, I am not able to run. ஆரம்பத்துல ஓடுறவங்க ரொம்ப ஸ்லோவா தான் ஓடுனாங்க. And in the beginning, that is the starters, they only started எடுத்த slowly உடனே running. ஸ்பீடா ஓடிட்டேன், நான் தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லி எங்க ஃபர்ஸ்ட், இனி ஓட முடியல. I started itself with a great speed. I thought I'll be the winner, but where I was not able to run. ஸ்லோவா ஓடுனவங்க கொஞ்சம் கொஞ்சமா தங்களுடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க. எனக்கு 2ஆவது ரவுண்ட்ல அவுட் ஆயிட்டேன். And those who started slowly, little by little, they just increase their speed and they also won. அத போல சில ஆரம்பத்துல ஸ்பீடா ஓடுவாங்க, ஆனா கொஞ்சம் பிற்பாடு எல்லாம் ஒண்ணே இல்லாம போயிடும். Some will run at a great speed in the beginning, afterwards nothing. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. எந்த ஸ்பீட்ல ஓடுறோமோ அதே ஸ்பீட்ல நம்முடைய ஓட்டத்தை முடிக்க வேண்டும். Whatever speed we start with, we have to also end our race with that same எந்த speed. ஸ்பீட்ல ஓடுறோமோ அதே ஸ்பீட்ல நாம் முடிக்க வேண்டும். With what speed we started, we have to also end it with that same speed. பலன் குறைந்து போகவில்லை. The strength never decreased. உத்தமனா இருந்ததான ஒரு மனுஷன் தான் மோசே. And this Moses was a man who was upright. அடுத்ததாக இன்னொரு மனுஷனை பற்றி வாசிக்கிறோம். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றின மனுஷனா. Next we read about a man who followed the Lord God uprightly. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. உத்தமமாய் பின்பற்றின ஒரு மனுஷனை பற்றி வாசிக்கிறோம். We read about a man who followed the Lord uprightly. அந்த மனுஷன் யார்? Do you know who is that man? அந்த மனுஷன் யார்? Who is that man? என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24 வசனத்தை வாசிங்க. Numbers 14:24. என்னுடைய தாசனாகிய காலே வேறு ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினால் இந்த வாலிபன் இந்த காலே கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றின மனுஷன் அழைக்கப்பட்டார். We find this Caleb, this young man, was a man called to follow the Lord uprightly. அருமையான தேவஜனமே, இந்த காலே உத்தமனாய் கர்த்தரை பின்பற்றினார். கர்த்தரை சாட்சி கொடுக்கிறார்.
இவன் உத்தமனாய் என்னை பின்பற்றினவன். Beloved people of God, our Lord himself testifies about this Caleb who walked uprightly. This man followed me uprightly. தேவச்சனமாகி நம்மை பற்றி இந்த சாட்சி உண்டா? உத்தமனாய் நான் பின்பற்றினவன். அந்த காலை உத்தமனாய் பின்பற்றினாலே அதே போல நம்முடைய பேரை சொல்லி கர்த்தர் சொல்ல முடியுமா? இவர்கள் இப்படிப்பட்டவர்கள், இந்த நபர்கள் என்ன உத்தமனாய் பின்பற்றினவன் சொல்ல முடியுமா? Regarding that Caleb, how a testimony was given by our Lord God, we the people of God, do we have a testimony by our Lord saying, oh, these people follow me uprightly? காலேபை பற்றி கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். இந்த காலேப் என்ன உத்தமனாய் பின்பற்றினவன். Our Lord gave a testimony about Caleb. This Caleb followed me uprightly. உத்தமனாய் பின்பற்ற வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு அபிஷேகம் உண்டாக வேண்டும். If you have to follow him uprightly, there must be a due anointing. ஆகவே கர்த்தர் சொல்கிறார், இவன் வேற ஆவி உள்ளவன். That's why our Lord says he's got another spirit. எல்லாருக்கும் இருக்க போல ஆவி அல்ல, இவனுக்கு இருக்க ஆவியே வேற ஆவி. வேற ஆவி உள்ளவனா இருந்தபடினால் உத்தமனாய் நான் பின்பற்றினேன். He doesn't have the spirit which the others have. He's got another spirit. Because he has another spirit, he followed me uprightly. அந்த வேற ஆவிதான் விசுவாசத்தின் ஆவி. That another spirit is the spirit of faith. விசுவாசமுள்ள ஆவி. That is the spirit which has faith. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of ஆக God. தேவச்சனமாகிய நமக்கு ஒரு அபிஷேகத்தோட ஒரு ஆவி இறங்கும்போதுதான் நம் கர்த்தரை உத்தமனாய் பின்பற்ற முடியும். இல்லாமல் போன பாதியிலே நாம் விட்டு ஓடிடும். Therefore, when we the people of God, only when an anointing descends on us, we can follow our Lord uprightly. Otherwise, we will leave and go the midway. இந்த காலை உத்தமனாய் நான் பின்பற்றினான். This Caleb followed me uprightly. இந்த உத்தமனாய் பின்பற்றின இந்த காலை பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? Do you know what is the blessing that Caleb who followed our Lord uprightly received? யோசுவா அவனை ஆசீர்வதித்து எப்ரோன் அவனுக்கு சுதந்திரமாய் கொடுத்தார். Joshua blessed him and gave Hebron as an inheritance. யோசுவா புத்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. Read Joshua 14:13. அப்பொழுது யோசுவா எப்பினேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எப்ரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். எப்ரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். He gave Hebron for an inheritance. இந்த எப்ரோன் தான் சீயோன் புதிய எருசலேம் என்று அழைக்கப்படுகிறது. Hebron only is now called as Zion and New Jerusalem. நாம் பெற்றுக்கொள்கிறதான அந்த சீயோன் புதிய எருசலேம் ஹெப்ரோன் அடையாளமாக சொல்லப்பட்டது. And the Zion, that is the New Jerusalem, is signified by this Hebron. யார் சீயோன்ல போய் சேர முடியும்? Who can go to Zion? யார் புதிய எருசலேமை பெற்றுக்கொள்ள முடியும்? Who can receive New Jerusalem? கர்த்தரை யார் உத்தமனாய் பின்பற்றுகிறார்களோ அவர்களான சீயோனை போய் சேர முடியும், புதிய எருசலேம் போய் சேர முடியும். Whoever follows the Lord uprightly, only they can go to Zion and to New Jerusalem. அருமையான தேவச்சனமே, நாம் உத்தமனாய் கர்த்தரை பின்பற்றுகிறோமா? Beloved people of God, do we follow our Lord uprightly? ஏதோ மற்றவனை பார்க்கும்போது மட்டும் கர்த்தரை தொடர்ந்து போகக்கூடாது, கர்த்தரை பின்பற்றுகிறதான நாம் காணப்படுகிறோம். ஆனால் பிற்பாடு கர்த்தரை பின்பற்றுகிறதான உள்ளான ஜீவிதத்தில் ஒரு தீர்மானம் இல்லாமல் இருக்கிறது. Just outwardly to see, you can see as though they are following the Lord, but inwardly you don't have a decision to follow the Lord uprightly. இந்த காலேப் அப்படி அல்ல, உத்தமனாய் கர்த்தரை பின்பற்றின ஒரு மனுஷன். அந்த கர்த்தரை அவனை பற்றி சாட்சி கொடுக்கிறார். Caleb was not so. He was a man who followed our God uprightly. Our Lord himself testified about him. ஆக தேவச்சனமே, நாம் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுவோமா? Therefore, people of God, let us follow our God uprightly. நம்முடைய உத்தமம் நஷ்டப்பட்டு போகக்கூடாது. Our uprightness should never be lost. நம்முடைய உத்தமம் எங்காவது நஷ்டப்பட்டு Our போகக்கூடாது. uprightness should never be lost at any cost. கர்த்தர் நம்மை பற்றி சொல்ல வேண்டும். காலேபை போல நான் உத்தம, இந்த மனுஷன் உத்தமனாய் நான் பின்பற்றினவன் என்று நம்மை ஒவ்வொருவரை பற்றி கர்த்தர் சொல்ல வேண்டும். Regarding each and every one of us, our Lord must testify like Caleb that this and that person followed me uprightly. இந்த உத்தமனாய் கர்த்தரை பின்பற்றும்போதுதானே நமக்கு கர்த்தர் ஹெப்ரோனை தருகிறார். Only when we follow our Lord uprightly, our Lord gives us Hebron. நாம் பெறக்கூடியதான சுதந்திரத்தை கர்த்தர் தர வேண்டும் என்றால் நாம் உத்தமனாய் கர்த்தரை பின்பற்ற வேண்டும். If our Lord should give us an inheritance that we have to get, then we have to follow our Lord uprightly. யார் கர்த்தரை பின்பற்றுகிறார்களோ பின்மாறி போகிறார்களோ அதை பற்றி நம்ம விஷயமே கிடையாது. நான் கர்த்தரை மட்டும் பின்பற்ற போகிறேன். Whoever follows the Lord or whoever even backslide, that doesn't matter to him. I will follow my God uprightly. அவர்களை இவர்களை அந்த மனுஷன் இந்த மனுஷன் பார்த்தா நாம் உத்தமமா கர்த்தரை பின்பற்றவே முடியாது. When we look at this man and that man, we cannot follow our Lord uprightly. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. தேவச்சனமா நாம் யாரையும் பார்க்க வேண்டாம். விசுவாசத்தை துவக்குற முடிக்கிறாங்க இயேசு மட்டுமே நம்மை நோக்கி நம்முடைய விசுவாச ஓட்டத்தை ஓட வேண்டும். We the people of God, we should not look at anybody, but we have to look at our Jesus, who is the beginner, the author and the finisher of our faith, and run our race. சபையில நான் ஒருத்தர் ஊழியம் செய்யும்போது ஒரு முக்கியமான விசுவாசி பின்வாங்கி போயிட்டார். In a church, when I was doing the ministry, an important believer backslid. அவர் பின்வாங்கி போகல, நாங்களே ஒரு சபை விட்டு வெளியே துரத்த வேண்டியதா வந்தது. He did not backslide, but an occasion where we ourselves had to really drive him out of the church. கல்யாணம் ஆயிட்டு ஒரு மனைவி இருக்கு, அதை பிறகு இன்னொரு மனைவியை தேடி போனார். அப்படிதான் அந்த சென்டர் பாஸ்டர் ஸ்ட்ரிக்ட்டா சொல்றாரு, சபையில ஏத்தாத வெளியே அனுப்பிடு. He was married, then he was married, but he went seeking another wife. Therefore, the center pastor very strictly said that he has to be excommunicated of the church. நான் கூட சொல்லிட்டேன், சபையிலே சொல்லிட்டேன், இப்படிப்பட்ட ஆளை இனிமே நான் சபையில சேர்க்க மாட்டோம், அவர் எக்ஸ்கம்யூனிகேட் சபையிலே சொல்லிட்டேன். I also told in the church about this person, we will never permit this person in the church. அவர் மூலமா இத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. Many were saved through him. அவர் சொன்னாரு, என்ன வெளியே அனுப்புறீங்களா, நான் கொண்டு வந்த ஆத்மாவை எல்லாம் நான் வெளியே கொண்டு போய்டுவேன். He said, oh, you're sending me out, I will take back all the souls that I brought. உங்களுடைய ஆத்மா உன்ன போல தான் இருக்கும்பா, கொண்டு தாராளமா கொண்டு போ. Your
our souls will be like you only. Please take them, I say. நீ கொண்டு வந்து ஆத்த உணவு போல தானே இருக்கும், தாராளமா கொண்டு போங்க. The souls that you brought will be like you only, so you can take அந்த them. சில உண்மையான விசுவாசிகள் இருந்தாங்க. There were some faithful believers. அவங்க சொன்னாங்க, பிரதர் அப்ப நான் பிரதர் அவர் மூலமா தான் ரட்சிக்கப்பட்டது, நாங்க என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க. Some at that time I was a brother, they said, brother, we were saved through him, what do we do now? நான் சொன்னேன், பாருங்க கேளுங்க, இந்த ஸ்ட்ரீட்ல அதாவது சாலையில ஹை ரோட்ல வண்டி ஓட்டும் போது போர்டு போட்டுருக்கு, இங்கோட போர்டு போட்டுருக்கு இல்லையா, அது என்னது, ஆவடிக்கு போகிற வழி இது, மெட்ராஸ் போகிற வழி இது, பாம்பே போகிற வழி இது. அந்த சைன் போர்டு அங்கே நின்றுட்டு காத்துட்டே இருக்கும், இங்கே போங்க. சைன் போர்டு ஒரு போது மெட்ராஸ் கொண்டு போகாது, பாம்பே கொண்டு போக, கல்கட்டா கொண்டு போகுது, அந்த அங்கே தான் இருக்கும், ஆனால் வழி காட்டிகிட்டே இருக்கும். அது போல் அவங்க எல்லாம் சைன் போர்டு போத அவங்க அங்கே தான் இருப்பாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க வந்துடுங்க. The signboard is there only to show you the direction, going to Chennai, going to Bombay and all. It will never move, that is you only have to go, so you just come, I said. அவர் ரட்சிக்கப்படுறவங்களுக்கு சைன் போர்டு ஆயிருந்தாரு, ஏன் அவங்க பின்னால போறீங்க? அந்த போர்டு உங்களை கொண்டு போதா? போர்டு பின்னால இங்க போர்டு போட்டுருக்காங்க, ஆவடின்னு போட்டு இருக்கு, அங்க நின்று அந்த ஆவடி கொண்டு போ, ஆவடி கொண்டு போகுமா, அங்கே இருக்க வேண்டியது. Can you tell the signboard to take you to Avadi because it shows points out to Avadi? He is also like a signboard, he is not going to take you, I அது said. போல ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு சைன் போர்டு ஆயிருந்தாரு, இனி ஏன் அதுக்கு அங்க போய் நிக்கிறீங்க? வழி நான் போய் விட்டே இருங்க, press forward, முன்னால போயிட்டே இருங்க. He was only a signboard in order to bring you, but now you just press forward. நல்ல கிருபையுள்ள மனுஷன், And a man with grace, தொட்ட வியாதியில சுகமாகும், and when he touches people will be healed, பிசாசுகள் ஓடும், and devils used to flee, நல்ல ஒரு ஊழியம் செய்த ஒரு மனுஷன். and a man who did the ministry well. Very sad to say, கடைசில மரிக்கும் போது நாங்க தான் போய் அடக்கம் பண்ணோம், But அடக்கம் பண்ண ஆள் இல்ல. very sad to say, we only really buried him. திடீர்னு மதிச்சு போயிட்டாரு, நல்ல சபை நடந்துட்டே இருந்தாரு, ஒரு விசுவாசி மதிச்சு போயிட்டாரு. கடைசில எங்க கிட்ட தான் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, நாங்க தான் போய் அடக்கம் பண்ணோம். And a good believer once upon a time, then he died and they requested us to conduct the funeral service. We only did it. உத்தமா பின்பற்ற முடியலையே, He was not able to follow God uprightly. பின்பற்ற முடியலையே. He was not able to follow Lord கர்த்தருடைய uprightly. நாமத்துக்கு Praise ஸ்தோத்திரம். be to the holy name of இந்த God. காலேப் அப்படிப்பட்டவனல்ல, Caleb was not the man like அவனுக்கு that. வேற ஆவி இருந்தபடிதான் உத்தமனாய் கர்த்தரை பின்பற்றினான். Because he had another spirit, he followed the Lord uprightly. கொஞ்ச நேரம் முழங்கால் போடுவோமா, Shall we be on our knees? கர்த்தருடைய சமூகத்தை நம்மை தாழ்த்துவோமா? Shall we humble ourselves in the presence of our God? 4 நபர்களை பற்றி நான் சொன்னேன். I told you about 4 people. உத்தமனாய் வாழ்ந்ததான நோவா, Noah who lived uprightly, உத்தமனாய் நடந்ததான ஒரு ராஜா, a king who walked uprightly, உத்தமனாய் இருந்தவன் இருந்தவனாய் ஒரு தீர்க்கதரிசியாக மோசே, and Moses a prophet who was upright. கடைசியாக உத்தமனாய் பின்பற்றினான யோசுவா. Finally, that is Joshua who did follow our Lord uprightly. இந்த அனுபவத்தை நான் வாஞ்சிப்போமா? Shall we desire these experiences? எத்தனை பேர் இந்த அனுபவத்தை வாஞ்சிக்கிறீங்க? How many of you desire these இந்த experiences? அனுபவத்தை வாஞ்சிக்கும் போது இப்பொழுது அது கேட்டு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் When you ஊற்றுகிறார். desire this experience, now itself our Lord will pour at you anointing. உத்தமனாய் பின்பற்றும் போது நிச்சயமாய் நம்மை சேர்க்கும்படியாக இயேசு சீக்கிரமாய் வர. When we follow our Lord uprightly, surely our Jesus will come to take us. சீயோனில் சேர்ப்பதற்காக, புதிய எருசலேமில் சேர்ப்பதற்காக இதோ நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரமாய் வருகிறார். Our King Jesus is coming soon to take us to Zion and to New Jerusalem. உத்தமமாய் வாழ வேண்டும் என எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? How many of you desire to live uprightly? உத்தமமாய் நடக்க வேண்டும் எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? How many of you desire to walk uprightly? உத்தமனாய் இருக்க வேண்டும் என எத்தனை பேர் How many வாஞ்சிக்கிறீங்க? of you desire to live uprightly? உத்தமனாய் பின்பற்ற வேண்டும் எத்தனை பேர் How வாஞ்சிக்கிறீங்க? many of you desire to follow uprightly? ஆண்டவர் ஒரு சான்ஸ் தராரு. Our Lord gives you a chance. ஒருவேளை கடந்த நாட்களில் உங்களால உத்தமனா வாழ முடியாமல் இருந்திருக்கலாம். Maybe in the past you are not able to live uprightly. உத்தமமா நடக்காமல் இருந்திருக்கலாம். You didn't also walk uprightly. நடக்க முடியாமல் இருந்திருக்கலாம். Maybe it was not possible for you to உத்தமமா walk. இருக்க முடியாமல் இருந்திருக்கலாம். Maybe it was not possible for you to be upright. உத்தமனாய் பின்பற்ற முடியாமல் இருந்திருக்கலாம். Maybe you are not able to follow our God uprightly. கடந்த நாட்களை பற்றி நீங்க கவலையே படாதீங்க. Don't be worried about your past. இன்றைக்கு கர்த்தர் ஒரு நாளை கூட்டி தந்திருக்கிறார். Today our Lord has added one more day. அக்டோபர் மாசம் 20ஆம் தேதி 2013 2013 வருஷத்துல கர்த்தர் ஒரு சான்ஸ் தருகிறார். Our Lord gives us a chance on 20th October 2013. தாழ்த்துவோமா? Let's humble. தாழ்த்துவோமா? Shall we humble? ஆண்டவரே, இது வரைக்கும் எனக்கு உத்தமனா நடக்க முடியவில்லை. Oh my God, I was not able to walk uprightly till now. உத்தமனாய் வாழ முடியவில்லை. I was not able to live uprightly. இருக்க முடியவில்லை. I was not able to be உங்களை uprightly. ஃபாலோ பண்ண முடியவில்லை. I was not able to follow the uprightly. இன்றைக்கு எனக்கு ஒரு அபிஷேகம் தந்தால் நிச்சயமா உமக்காக நான் வாழுவேன். If you will give me an anointing, surely I will live for the உமக்காக நான் uprightly. ஜீவிப்பேன். I will live for thee. இதோ உத்தமனா வாழ்ந்து I காட்டுவேன். will live an upright life and show it. உத்தமனா நடந்து காட்டுவேன். I will walk and show an upright உத்தமனா life. இருந்து I காட்டுவேன். will be and live an upright life. உத்தமனா நான் பின்பற்றுவேன். I will follow the uprightly. ஒரு தீர்மானம் பண்ணுவோமா? Shall we make a ஒரு தீர்மானம் decision? பண்ணுவோமா? Shall we make a decision? கடந்த நாட்கள் வேண்டாம்.
Don't tempt the past. கடந்த நாட்கள் நான் மறந்து போங்க. Don't take the past. இன்றிலிருந்து ஒரு நியூ லைஃப் செய்வார். Today, our Lord is going to tell இதோ ஒரு you. புதிய வாழ்வை கர்த்தர் தருகிறார். Our Lord is adding a new life. புதிய வாழ்வை கர்த்தர் தருகிறார். God giving a new life. நீங்க விரும்பினால் இப்போது ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் If தருகிறார். you desire, God is giving you an நீங்கள் anointing. விரும்பினால் இப்போது கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். Desire, the Lord is pouring you anointing now. ஷடா ரபாஹலா கரபா கதரா கரபா ஷரா கரபா கதரா. நீங்கள் தீர்மானித்தால் கர்த்தர் இப்போது ஒரு அபிஷேகத்தை ஊற்றுகிறார். If you make a decision, the Lord is pouring you the anointing now. நல்ல சந்தர்ப்பம், A good chance. நல்ல சந்தர்ப்பம், A good chance. நல்ல சந்தர்ப்பம். Chance. இதோ கர்த்தர் நேசிக்கிறபடி நான் இந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு தருகிறார். Because the Lord loves us, He gives you this இந்த chance. சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. Don't miss this chance. இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. Don't miss this chance. ரபல கரபா கதுரா கரபா கச்சுரா கரபா 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 கரபா. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கி நான் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கி நான் ஷரபல கதுரா. கவனிங்க, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். I was bold enough to go behind Jesus. இதே பாட்டு இங்கிலீஷ்ல இருக்கு. have decided தான் இருக்கு. தீர்மானித்தேன்னு சொல்லிருக்கு. துணிந்தேன்ற வார்த்தை வேற எந்த பாஷையில இல்ல. In English it is only I've decided to follow துணிந்தேன். Jesus. But I become bold இயேசு பின்னே போக enough. துணிந்தேன். I become bold அந்த enough. தீர்மானத்தோட பாடுவோமா? With that decision shall we say, இப்போதே கர்த்தர் அபிஷேகத்தை அனுப்புகிறார். now with our Lord is ஹalleluya. Hallelujah. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கி நான் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கி நான் Shut up! இயேசுவின் பின்னே போக துணிந்தவர்கள் தான் இயேசு உத்தமா பின்பற்ற முடியும். Those who are bold enough to follow Jesus only will follow Jesus. துணிந்தேன்னு சொல்லுங்க. Say I'm bold enough. இயேசுவே உம்மை பின்னால நான் துணிந்து இருக்கிறேன். I am bold enough to follow thee, my என்ன Jesus. ஒண்ணு அஞ்ச மாட்டேன். Whatever comes, I will not be afraid. என்ன ஒண்ணு அஞ்சவே மாட்டேன். Whatever comes, I will not be நான் afraid. பின்வாங்கி போக மாட்டேன். Never backslide. ஹalleluya. Hallelujah. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான்
Robola Karabasha. Uribina Shara Rabala. Sharabakatarabara. Urabao Sharabarabara Sharabarabara. Uragara Sharabarabara. Tuna Sharabalakata. In Magale Unukulo Sunday in Kanapuragara. Oh, my daughter, thy tears are seen. Unukula Sunday There is Kanapuragara. doubt seen in you. Kadai Surkini under the pin but Tomudima and the Kelly Kundera. You are questioning, will I be able to follow God till the last? Kadai Surkina, yes, pin but Tomudima and Kelly You Kundera. are asking whether I'll be able to follow Jesus till the very end. Tirmanitan Abushadekat, Nan Taravan Kartasagara. If you decide, I will give you the anointing, saying the Lord. இயேசுவின் பின்னே போகதுடினே இயேசுவின் பின்னே போகதுடினே இயேசுவின் பின்னே போகதுடினே இன்னொரு நான் இன்னொரு இயேசுவின் பின்னே போகதுடினே இயேசுவின் பின்னே போகதுடினே இன்னொரு நான் Uramana Karabashara Namahuna, Tamahana Hanamahana Karamahuna, Uramahuna, Urabaushara Mahuna, Irabaushara Karabara. Shara. Kurimila Karabashara, Domani Kuribika Durairaba, Husharia, Hurasama, Hunturibida, Husharia. Hallelujah, 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 Shara. தீர்மானித்தால் கர்த்தர் உனக்கு உதவி செய்கிறார். If you decide, a Lord helps you. தீர்மானித்தால் கர்த்தர் உனக்கு உதவி செய்கிறார். If you decide, a Lord helps you. கடைசியா ஒரு விஷயம் கூட தீர்மானத்தோடு இந்த பல்லவியை பாடுவோம். Finally, with the decision, let us sing this chorus. இயேசுவின் பின்னே போகதுடினே இயேசுவின் பின்னே போகதுடினே இயேசுவின் பின்னே போகதுடினே இன்னொரு நான் இயேசுவின் பின்னே போகதுடினே இயேசுவின் பின்னே போகதுடினே இயேசுவின் பின்னே போகதுடினே இன்னொரு நான் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். I am bold enough to follow my Jesus. அப்படிப்பட்ட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? Then such people, what will they tell? உலகின் பின்னே சிலுவையின் முன்னே. That is, they will say the cross before me and the world behind me. உலகம் பின்னால இருக்கு, சிலுவையின் முன்னால இருக்கு. And the world is behind, the cross is before. உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே இன்னொகினா உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே இன்னொகினான்
கர்த்தர் உத்தமாய் பின்பற்ற கர்த்தர் கிருபை தரும்படியாக உதவி செய்யும்படியாக ஸ்தோத்திரம். Let's all praise God in order to give us the grace and enable us to follow him uprightly. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசு வரும்போது சந்திக்க நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். அதுக்காக ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம். We must be prepared when our Jesus comes, so let's surrender ourselves and praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். Let's all praise God for the words that he spoke to us. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம். Let us offer all the honor, praise and glory to our God alone and praise him. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோங்க தாவே. என்ற சமூகத்தில் கடந்து வருவங்க ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கத்தக்கதாக நீரங்களுக்கு கிருபை செய்த பெண்ணாய சூத்திரங்க தாவி ஆராதனக தாவி ஒரு மகிழ்ச்சியின் ஆராதனையாக்கி மாற்றி பெண்ணாய சூத்திரம் ஒவ்வொரு பகுதியும் எங்கள் தாவியை நீரை பொறுப்படுத்த எங்களுக்கு ஆசிரிச்ச பெண்ணாய சூத்திரங்க தாவி எங்களை அவைக்கு ஜீவிதக்கு வேண்டதான ஆலோசனை நீர் வெளிப்படுத்தி தந்த பெண்ணாய சூத்திரங்க தாவி முன்னாலதக்க தாவி ഞങ്ങൾ ഉത്തമരായി ജീവിക്കാൻ നീരങ്ങൾക്ക് കൃപ തന്ന പെണ്ണായ സൂത്രങ്ക താവി ഇക്കട്ട് നാളിലേക്ക് താവി നീരങ്ങൾക്ക് അന്നാനും കോട്ടയായിരിക്കുന്ന പെണ്ണാൽ തങ്ങൾ തൻ്റെയോട് സ്വീകരങ്ക താവി ഞങ്ങൾ ഉത്തമരായി ജീവിക്കുന്ന വേളയിൽ കഥാവി ഇക്കട്ട് നാളിൽ കഥാവി നീരങ്ങൾക്ക് കഥാവി അന്നാനും കോട്ടയായിരിക്കുന്ന പെണ്ണാൽ തങ്ങൾ തൻ്റെയോട് സ്വീകരവും നോവ കഥാവി ജനങ്ങൾക്ക് താവി തങ്ങളെ തന്നെ കെടുത്തി ജീവിച്ചതാന നാളിൽ ആണ്ടവരെ ഉത്തമമായി വാഴുന്നതുപോലെ കഥാവി இந்த பொல்லான் உலகத்தில் நாங்கள் உத்தமராய் வாழத்தக்கதாக நீரங்களுக்கு கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் கத்தாவி. எசகியா முக கதாவி ஆண்டவரே உத்தமனாய் நடந்து போல கதாவி இந்த நாளில் கதாவி நாங்கள் உத்தமராய் நடக்கத்தக்கதாக நீரங்களுக்கு கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் கத்தாவி. எசகியாட்ட கதாவி ஆண்டவரே உத்தமனாய் ஜீவிச்ச நிமித்தமாட்டு அவன் விண்ணப்பத்தை கதாவி நீ கேட்டதுപോലെ கண்ணீரை തുടച്ചതുപോലെ கதாவி நாங்கள் கதாவி உத்தமராய் ஜீவிക്കുന്ന வேளையில் நீரங்களுக்கு கதாவி ஆண்டவரே எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவனாய் எங்களுடைய கண்ணீரை തുടയ്ക്കുന്ന தேவனாய் കാണപ്പെടുന്ന പെണ്ണാൽ നിങ്ങൾ തൻ്റെയോട് സ്വീകരം കഥാവി. இந்த രാജാ കഥാവിയെ സുഖത്തെ പെറ്റുണ്ടതുപോലെ വ്യാധി വേളയിൽ കഥാവി ഞങ്ങൾ ഉത്തമരായി കാണപ്പെട്ട് കഥാവി വ്യാധിയിൽ നിന്ന് പൂർണ്ണമായി വിടുതല പെറ്റുള്ളത്തക്കതാക നീരങ്ങൾക്ക് ഒതുങ്ങി ചെയ്യുമ്പോഴായി ജപിക്കണം കഥാവി. മോശയെ കത്തർക്ക് മുന്നാലെ ഉത്തമനായി ജീവിച്ച കഥാവി കടച്ചിമട്ടും കഥാവി ആവിക്കரிய ദർശനമുള്ളവനായി ആവിക്കரிய ബലമുള്ളവനായി കാണപ്പെട്ടതുപോലെ ഞങ്ങളുടെ ജീവിതത്തിൽ കഥാവി ഞങ്ങൾ ഉത്തമരായി കാണപ്പെട്ട് ഞങ്ങളുടെ ആവിക്കரிய ജീവിതത്തിൽ കടച്ചിമട്ടും കഥാവി ആവിക്കரிய ദർശനത്തെ பாதுகாக்கத்தக்கதாக ஆவிக்குரிய பலத்தை பாதுகாக்கத்தக்கதாக நீரங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். காலை பூத்தமனாய் கதாவையுமே பின்பற்றியது போல நாங்களும் கதாவே ஆண்டவரே ஆவிக்குரிய ജീവിതത്തിൽ உத்தமராய் பின்பற்றத்தக்கதாக நீரங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். விசுவாசத்தின் ஆவியுள்ளவங்களாய் ஜீவிச்ச கதாவே ஆண்டவரே சியோனில் எருசலேமில் சென்று ஏறத்தக்கதாக நீரங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கேட்டதான வசனத்தின்படி நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ சமூகத்தில் எடுத்தான தீர்மானத்தின்படி கதாவே கடைசி மட்டுமே பின்பற்றத்தக்கதாக நீரங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் கதாவே. இன்னைக்குள்ள கதாவே பையனை பொறுப்பெடுக்கும் ஆஸ்வதியும் தடைகளெல்லாம் நீ அகற்றும்படியாக ஜெபிக்கிறோம் கதாவே. கடந்த நான் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆஸ்வதிச்சவனாய் சோதரம் இந்த வார கூட்டங்களெல்லாம் பொறுப்பெடுக்கும் ஆஸ்வதியும் விசுவாசிகள் எல்லா குடும்பங்களையும் உம்மடக்கரங்களே தருகிறோம். பரிசுத்தாங்களால் நடத்தப்பட்ட எல்லா கூட்டங்களையும் ஆஸ்வதிச்சவனாய் சோதரம் அடிங்களை உன்னோட முடக்கரங்களே தாழ்த்தி தருகிறோம். பரிசுத்தப்படுத்தும் மாசற்ற வரைக்கும் ஆயத்தப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ಸ್ತೋತ್ರ ಮಾಡುவோம். ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ. பிதாவாகிய தேவனுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் குமாரனாகிய இயேசுவுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சுத்தாருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஐக்கியமும் சமாதானம் என்றும் என்று நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.